السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடம் யாராவது ஏதாவது ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் என்றால், அல்லது ஒரு செயலை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் என்றால், அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவது சரியா, அல்லது அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை நம்புவது சரியா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்படும் பொழுது பெரும்பாலானவர்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறையில் இருக்கிறார்கள். அது சரியா தவறா என்றெல்லாம் பார்ப்பதில்லை, எல்லோரும் நம்புகிறார்கள், நாங்களும் நம்புகிறோம். குறிப்பிட்ட ஒரு பழக்க வழக்கத்தை மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவ்வாறு நடந்து கொள்வது சரியா தவறா என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். எனவே நாங்களும் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, இப்படி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, ஒரு தகவலை நம்புவதாக இருந்தாலும் சரி, ஒரு செயலை அங்கீகரிப்பதாக இருந்தாலும் சரி, அது சரியா தவறா, உண்மையா பொய்யா என்பதை கடந்து பெரும்பாலான மக்களுடைய நிலை அதை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நாம் மட்டும் ஏன் மாற்றமாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடையே குறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதே நம்பிக்கை, இதே நடைமுறை இஸ்லாம் தொடர்பான விஷயங்களை நம்புவதிலும் கடைபிடிப்பதிலும் பெரும்பாலான முஸ்லிம்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இப்படி செய்கிறீர்கள், இது சரியில்லையே என்று சொன்னால் உடனே வரக்கூடிய பதில், நிறைய பேர் இப்படிதான் செய்யறாங்க, நீங்க ஒருத்தர் வித்தியாசமா சொல்றீங்க, சரி தவறு அந்த பதில் அங்கு வருவதில்லை. நாங்கள் செய்வது சரி அதனால் செய்கிறோம் அப்படி சொல்லுவதில்லை. அல்லது நாங்கள் செய்வது தவறு என்று நீங்கள் நிரூபித்தால் நாங்கள் அதை விட்டு விடுகிறோம் அப்படி சொல்லுவதில்லை. ஊர்ல எவ்வளவோ பேர் செய்யறாங்க, திடீர்னு நீங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா எப்படி? அன்பானவர்களே, இது போன்று பெரும்பாலானவர்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக, பெரும்பாலானவர்கள் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் என்பதற்காக, பெரும்பாலானவர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள் என்பதற்காக அதை நாமும் சரி காணுவது நியாயமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக பெரும்பான்மை என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது குறித்து இஸ்லாம் தெரிவிக்கக்கூடிய கண்டனம், இப்படி பெரும்பாலானவர்கள் ஒன்றை செய்கிறார்கள், ஒன்றை சொல்லுகிறார்கள், ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அதை நாமும் ஏற்றுக்கொள்வது தவறு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 49வது வசனம், 6வது அத்தியாயம் 116வது வசனம், 7வது அத்தியாயம் 179வது வசனம், 7வது அத்தியாயம் 179 மற்றும் 187வது வசனங்கள், 10வது அத்தியாயம் 92வது வசனம், 13வது அத்தியாயம் முதல் வசனம், 17வது அத்தியாயம் 89வது வசனம், 30வது அத்தியாயம் 8வது வசனம், 40வது அத்தியாயம் 61வது வசனம், இப்படி பல இடங்களில் இந்த பெரும்பாலானவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், பெரும்பாலானவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்பதை கண்மூடித்தனமாக நம்புவது தவறு என்பதை விளங்கும் விதமாக அல்லாஹ் பேசுகிறார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் 6412வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது.
இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களிலும் இந்த ஹதீசுகளிலும் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் என்னென்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அன்பானவர்களே, பெரும்பாலும் பாவம் என்று சொன்னால் எல்லோருக்குமே ஒரு விதமான வெறுப்பு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாவம் செய்பவன் கூட பாவம் என்றால் அதை தவறு என்றுதான் ஏற்றுக்கொள்வானே தவிர சரி காண மாட்டான். எவ்வளவு பெரிய தவறான செயலில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும் அது தவறுதான் என்பதை ஒப்புக்கொள்வான். ஆனால் அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். அது வேறு விஷயம். என்னவென்றால், பாவம் என்பதை பாவம் என்று பாவியே ஒப்புக்கொள்வான். அப்படிப்பட்ட பாவம் தொடர்பாக அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 49வது வசனத்திலே பேசுகிறான். இன்ன கஸீரம் மினன் நாசி, மனிதர்களில் அதிகமானவர்கள் லஃபாசிகூன், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்கள் பாவிகளாக, பாவம் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, பெரும்பாலானவர்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய செயல்தான் சரி என்று யாரெல்லாம் வாதிடுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்வதை சரி என்று ஏற்றுக்கொள்வார்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கஸீரம் மினன் நாஸி லஃபாசிகூன், மனிதர்கள் அதிகமானவங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதனால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் பாவம் செய்வதை சரி என்று ஒப்புக்கொள்வார்களா என்ற கேள்வி இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் எப்படிங்க பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க தான் சொன்னீங்க நிறைய மக்கள் செய்யறாங்கல்ல, அதிகமான மக்கள் செய்யும் போது நாம மட்டும் எப்படி எதிர்ப்பது? அதிகமான மக்களுடைய நிலை பாவம் செய்யக்கூடிய நிலை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அதிகமான மக்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிகேட்டில் விட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நிறைய பேர் செய்யறாங்க, அதனால நான் செய்யறேன். நிறைய பேர் சொல்றாங்க, அதனால நான் சொல்றேன். நிறைய பேர் நம்புறாங்க, அதனால நான் நம்புறேன். இது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அக்ஸரமன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அவர்கள் உங்களை வழிகேட்டை நோக்கி தள்ளி விடுவார்கள் என்று சொல்லுகிறார். பெரும்பாலானவர்களை நான் பின்பற்றுகிறேன் என்றால் அவர்களுக்கு வெகுமதியாக வழிகேடுதான் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதனால வழிகேட்டில் போறது கூட நல்லதுதான் அப்படின்னு யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அதே வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களில் அதிகமானவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகிறார்கள். சரியா தவறா, உண்மையா பொய்யா, நியாயமா அநியாயமா, அதெல்லாம் இல்ல, எனக்கு தோணுது, கெஸ், நான் அப்படி யோசிக்கிறேன், அப்படி நினைக்கிறேன், நான் அப்படி ஊகம் பண்றேன், இது சரியா? ஒருவரை பற்றி உங்களிடத்துல விசாரிக்கிறார்கள், அந்த பையனுக்கு என்னுடைய மகளை கொடுக்கலாம்னு இருக்கேன், அவன் எப்படிப்பட்ட பையன்? ஒன்று, அவன் நல்ல பையன், தாராளமா கொடுங்க, இப்படி பதில் சொல்லலாம். அல்லது அந்த பையன் சரியில்லைங்க, யோசனை பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு பதில் சொல்லலாம். இரண்டையும் விட்டு என்னுடைய கணிப்பின்படி, என்னுடைய யோசனையின்படி இப்படி ஒரு பதிலை உலகத்தில் யாராவது சொன்னால் அவர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? அப்படித்தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவங்களா ஊகம் பண்ணி சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இவர்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் இவர்கள் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி கெஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது என்று 6வது அத்தியாயம் 116வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். சிந்திச்சு முடிவெடுக்கிறது சரியாக இருக்குமா? எனக்கு அப்படி தோணுது, நான் அப்படி கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சரியாக இருக்குமா? இப்படி நடப்பதுதான் பெரும்பான்மை சமூகத்தின் பணியாக, செயலாக, நிலையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் சத்தியத்தை சொல்லுகிறோம், அதற்கு எதிராக அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? நீங்க திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்களே, இவ்வளவு பேர் நாங்க செய்யற மாதிரி தான் செய்யறாங்க,
நாம் குர்ஆனிலிருந்து ஆதாரம் கொடுக்கிறோம். கரெக்டுங்க. அது கூட எப்படி இன்னும் சிலர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதுதானே நியாயம். ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நிறைய பேர் எதை செய்யறாங்க? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க? இப்படி கேள்வி கேட்கிறார்கள். அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பெரும்பாலானவர்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் ஊகத்தையே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையை நீ பின்பற்றினார் யுதில்லூக அன் சபீலில்லாஹ், அவர்கள் உங்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தூரமாக்கி வழிகேட்டில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். இந்த வசனங்கள்லாம் என்ன பாடம் நமக்கு சொல்லுகிறது? எதையாவது செய்வதாக இருந்தால் அதன் சரியான முறை என்ன என்பதை அறிந்து செய்ய வேண்டுமே தவிர, நிறைய பேர் செய்யறாங்க, ஊர்ல பெரும்பாலானவர்களுடைய வழக்கம் இதுதான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செய்யக்கூடாது. இதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அன்பானவர்களே, 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், நம்மால் இயன்ற நன்மைகளை செய்கிறோம், எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவை அனைத்தையுமே செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக நாம் படைச்சிருக்கிறோம். பெரும்பான்மைதான் சரி என்று சொன்னால் சொர்க்கவாசிகளை விட நரகவாதிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எங்களுக்கு சரி தப்பு அதெல்லாம் நோக்கம் இல்லை, பெரும்பான்மைதான் நோக்கம் என்று சொன்னால் நரகவாதிகளைத்தான் அல்லாஹ் பெரும்பான்மையாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நரகம் செல்ல தயாரா என்ற கேள்வி இந்த வசனத்தில் இருக்கிறது. எங்களுக்கு சரியா தப்பா அதெல்லாம் தேவையில்லை, நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நாங்க இருப்போம், நிறைய பேர் நரகத்தில் இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வீட்டுக்கு போய் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்து நம்ம சொல்லக்கூடிய எண்களை எல்லாம் பாருங்க. அதுக்காகத்தான் எண்கள் சொல்லப்படுகின்றன. 7வது அத்தியாயம் 179வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் இது பற்றி எல்லாம் பேசக்கூடிய வசனங்கள் என்று எடுத்துக்கொண்டால், பொதுவாக மனிதர்கள் தங்களை அறிவாளிகளாக, விவரம் உள்ளவர்களாக காட்டிக் கொள்வதையே விரும்புவார்கள். ஒரு சபையில் 10 பேர் இருக்கிறோம்னா அந்த 10 பேர்ல நான் தான் கொஞ்சம் விவரமானவன் அப்படின்னு மக்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். 10 பேருக்கும் இருக்கும். அதுல யார் அறிவாளி யார் முட்டாள் அது அப்புறம். சபையில் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேருமே தன்னைத்தான் விவரமானவராக, தன்னைத்தான் அறிவாளியாக எண்ணிக்கொண்டிருப்பார். திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் விவரம் இல்லாதவர்களாக, அறியாதவர்களாக, நம்முடைய நடைமுறை பாஷையில் சொன்னால் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களில் அதிகமானவர்கள் லா யஅலமூன், அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களை நீங்கள் அறியாதவர்களாக அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புகிறீர்களா? விவரமானவர்கள், அறிந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துக் கொள்ள விரும்புறீங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நாம இருப்போம், நிறைய பேர் எதை செய்யறாங்களோ அதை நாம செய்வோம் அப்படிங்கிற நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் நீங்கள் உங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்வதை விட வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமானவன் முட்டா பயலா இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கணும், சேர்ந்துடணும். குர்ஆன் படி, இது நம்முடைய கற்பனை அல்ல. எனக்கு சரி எது, தவறு எது, உண்மை எது, பொய் எது அதெல்லாம் தேவையில்லை. நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் இருப்பேன்னு சொன்னா இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் சரியானதாகவும் இருக்கும். அன்பானவர்களே, எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் இது போன்ற எச்சரிக்கைகளை நமக்கு முன்னால் வைத்துக் கொண்டே இருக்கிறார். 10வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலாகின் அக்ஸரன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அன் ஆயாத்தினா, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை லகாஃபிரூன், புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சில சான்றுகளை உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். குர்ஆனில் அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா வதஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸخرி வபைனஸ் ஸமாஇ வல் அர்த் லஆயாத்தின் லிகௌமி யூகினூன். வானம் பூமியை படைச்சிருக்கிறேன், இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. கடல்ல கப்பல் மிதந்து போகுது இல்லையா, அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. காற்றை திசை மாறி மாறி வீச செய்கிறேனே, அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் தன்னுடைய வல்லமைக்கு அல்லாஹ் சில சான்றுகளை உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சான்றுகளை மறுக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று 10வது அத்தியாயம் 92வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ்வாவது குல்லாவாவது அப்படின்னு சொல்லல, செயலால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானம் இருந்தா இருந்துட்டு போகட்டும், பூமி நமக்கு எதுக்கு, கடல் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய சான்றுகளை நிராகரிக்கக்கூடிய அந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு மாதிரி அப்படிங்கிறத அல்லாஹ் அழகாக சொல்லிக்காட்டு. எனக்கு சத்தியம்லாம் தேவையில்லை, சத்தியமா அசத்தியமாங்கிற ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை, நிறைய பேர் செய்யறாங்க அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற மனப்போக்கு உங்களுடையதாக இருந்தால் நீங்க இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 13வது அத்தியாயம் 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலாகின் அக்ஸரன் நாஸி லா யுக்மினூன். மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். முஃமின்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மனிதர்கள் அதிகமானவர்கள் இல்லை என்று 13வது அத்தியாயத்துடைய 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, ஈமான் என்பது எந்த அளவிற்கு உயர்ந்தது, ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்னென்ன, இதையெல்லாம் நம்ம நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்று மனிதர்களில் கணக்கெடுத்தால் மிக குறைவானவர்கள் தான். பெரும்பாலான மனிதர்கள் யாராக இருக்கிறார்கள்? லா யுக்மினூன், ஈமான் இல்லாதவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு பெரும்பான்மை வேணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கூட்டத்துல சேர முடியுமா, அதுதான் உங்க விருப்பமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த வசனங்களிலே பேசுகிறார். ஈமானுக்காக எவ்வளவு சிரமங்கள், ஈமானுக்காக எவ்வளவு தியாகங்கள், இதெல்லாம் வரலாற்றிலே படிக்கிறோமே. யார் அதை செய்தவர்கள்? ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள். எனக்கு ஈமான பத்தி எல்லாம் கவலை இல்லை, பெரும்பாலான மக்கள் எங்க இருக்கிறாங்களோ, பெரும்பாலான மக்கள் எதை செய்கிறார்களோ, அதிகமான மக்களுடைய பழக்கம் எதுவாக இருக்கிறதோ அது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஈமான் உள்ளவர்களாக இருப்பது கூட முடியாது என்ற அர்த்தத்தில் இந்த வசனம் நமக்கு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, வெறும் தகவல்களாக இதையெல்லாம் கேட்டுட்டு கடந்து போறதுக்காக அல்லாஹ் நமக்கு இவற்றை சொல்லவில்லை. இவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, இவற்றை கேட்ட பிறகு நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? வாரம் ஜும்மா பயான், அரை மணி நேரம் 40 நிமிடம் அப்படியே கடந்து போகிறதை தவிர நாம் அதை எந்த அளவிற்கு முறையாக பயன்படுத்துகிறோம்? கடந்த ஜும்மா பயானுக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஏதாவது ஒரு சிறு மாற்றம். இந்த சிந்தனையோடு நாம் இந்த தகவல்களை கேட்கும் பொழுது மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ, மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமாவது ஏற்படும். எப்ப முடிப்பாங்க, எப்ப இக்காமத் சொல்லுவாங்க, சபிஹிஸ்மாவை இமாம் பாதியிலிருந்து துவங்கினார்னா இன்னும் சுருக்கமா தொழுக முடியுமே, இந்த எண்ணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நேர்வழியை விட்டு தூரமானதாகத்தான் இருக்கும். இன்னும் சிலர் ஜும்மாவுடைய இக்காமத் சொல்லும் பொழுது பள்ளிக்குள் வருகிறார்கள், பயானில் என்ன சொல்லப்பட்டது என்பதே அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அதை விரும்பவும் இல்லை. ஜும்மாவுக்கு வருவதற்கென்று ஒரு நன்மை, ஜும்மாவில் கலந்து கொள்வதற்கென்று ஒரு நன்மை.
2 வகையாக நாம் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஜும்மாவிற்கு வருகிறோம் அல்லவா, அந்த வருகை பதிவு பல முறை பல பயான்கள்ல சொல்லப்பட்ட செய்திதான். முதல் நேரத்தில் வருபவர், முதலில் வருபவர் இல்ல, முதல் நேரத்தில் வருபவர். இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி உள்ள அந்த நேரம் 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு முதல் நேரம், 2வது நேரம், 3வது நேரம், 4வது நேரம், 5வது நேரம் என்று வரிசைப்படுத்தப்பட்டு அந்த நேரத்தில் வருபவர்களுக்கான நன்மை பதிவு செய்யப்படுகிறது. இமாம் மெம்பர்ல அமர்ந்த பிறகு வந்தால் ஜும்மாவில் கலந்து கொண்ட நன்மை மட்டும் கிடைக்குமே தவிர ஜும்மாவுக்கு வருகை தருவதற்கென்று உள்ள அந்த நன்மையை பெற முடியாது. இன்னொரு சிறப்பு என்ன, முற்கூட்டியே வந்து விட்டால் ஜும்மாவுக்கு வருகை தந்த நன்மையும் கிடைச்சிரும், ஆரம்பத்திலிருந்து உரையை கேட்க நன்மை, அந்த நன்மையும் கிடைச்சிரும். இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. பெரும்பாலான மக்கள் லேட்டா தானே வர்றாங்க, நான் மட்டும் சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறேன், அங்கேயும் பெரும்பான்மையை யோசித்து நன்மைகளை இழந்து விடுகிறோம். அன்பானவர்களே, 17வது அத்தியாயம் 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மனிதர்களுடைய நிலையை பற்றி. பெரும்பாலான மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, வலாக்கின் அக்ஸருன் நாசி இல்லா குஃபூரா, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் காஃபிர்களாக, இறைவனை மறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் நான் இறைவனை நம்பக்கூடியவர்களுடைய பட்டியலில் சேர வேண்டுமா, இறை மறுப்பாளர்களுடைய பட்டியலில் சேர வேண்டுமா? எனக்கு பெரும்பான்மை தான் வேண்டும், மெஜாரிட்டி எங்கு இருக்கிறதோ அங்குதான் நான் சேருவேன் என்று சொன்னால் 17வது அத்தியாயம் 89வது வசனத்தின்படி காஃபிர்களோடு தான் சேர்க்கப்படுவோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எனக்கு பெரும்பான்மை நோக்கம் இல்லை, சத்தியம்தான் நோக்கம் என்று இருந்தால் மூமின்களுடைய பட்டியலில் சேருவோம். அன்புக்குரியவர்களே, திரும்ப 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 ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாலும் போதும், ஆனாலும் எங்கெல்லாம் மக்கள் பெரும்பான்மையை விரும்புகிறார்கள், எங்கெல்லாம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இரண்டையும் இணைத்து பெரும்பான்மையை விரும்புபவர்களுடைய கதி இந்த கதியாகத்தான் இருக்கும் என்று உணர்த்தும் விதமாக அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார். இன்ன கசீரம் மினன்னாஸ், மனிதர்களில் அதிகமானவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? பிலிகாஇ ரப்பிஹிம் லகாஃபிஹூன், மரணத்திற்கு பிறகு மறுமையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கவிருக்கிறோம் என்பதை நம்ப மறுக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். 30வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, நாம் ஏன் நன்மையை செய்கிறோம், ஏன் தீமைக்கு அஞ்சுகிறோம், தீமையை விட்டு விலகுகிறோம்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாம் அங்கு அல்லாஹ்வை சந்திப்போம், அல்லாஹ் நீதி வழங்குவான், நன்மைகளுக்கு ஏற்ற கூலியும் தீமைகளுக்கு ஏற்ற தண்டனையும் அங்கு வழங்கப்படும். இந்த நம்பிக்கை தான் நம்மை ஓரளவு நன்மை செய்ய தூண்டுகிறது, தீமையை விட்டு தூரமாக்குகிறது. இந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையாகவே இருக்காது, தரிகட்டதாக இருக்கும். ஏதோ உள்ளத்தின் ஓரத்தில் அந்த நம்பிக்கை இருப்பதன் காரணமாகத்தான் பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவு நன்மை செய்கிறோம், பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவு தீமையை விட்டு விலகுகிறோம். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் என்னவாகும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் பிலிகாஇ ரப்பிஹிம் லகாஃபிரூன், இறைவனை சந்திக்க போகிறோம் என்பதை நம்ப மறுக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க பெரும்பான்மையா சிறுபான்மையா? இந்த நம்பிக்கை விஷயத்துல எனக்கு பெரும்பான்மை தான் வேண்டும் என்றால் நம்ப மறுக்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவோம். அது எனக்கு நோக்கம் இல்லை, எனக்கு சத்தியம்தான் வேணும்னு சொன்னா அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, நாம் யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தால் அல்லது நமக்கு யாராவது ஏதாவது நன்மை செய்தால் அதற்காக நன்றி சொல்லுதல் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கப்படும். அல்லாஹ் ஒரு உபகாரத்தை உங்களுக்கு செய்தால் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அது போன்று தன்னுடைய அருளை அதிகப்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான். மனிதர்களும் அப்படித்தான்.
யாராவது ஒருவருக்கு இன்னொரு உபகாரம் செய்கிறார், இந்த உபகாரத்திற்காக அவர் நன்றி செலுத்தும் பொழுது உதவி செய்தவர் மனம் மகிழ்கிறார், இன்னும் அவருக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதற்கெல்லாம் அந்த நன்றி செலுத்துதல் என்ற உயர்ந்த பண்பு காரணமாக அமைகிறது. மேலும் முஸ்லிம்கள், முஃமின்கள் இவர்களுடைய சிறப்பு பண்புகளும் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பு இதுதான் முஸ்லிம்களுடைய சிறப்பு பண்புகள்ல உள்ளதுன்னு சொல்றாங்க. அந்த சிறப்பு பண்பு உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் நீங்க மைனாரிட்டியோட சேரணுமா மெஜாரிட்டியோட சேரணுமாங்கிற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறார். 40வது அத்தியாயம் 61வது வசனத்துல, வலாகின் அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்களுடைய குணம் என்ன தெரியுமா? நன்றி செலுத்துவது அல்ல, நன்றி மறப்பது, நன்றி கெட்டத்தனத்தோடு நடப்பது. அதுதான் பெரும்பான்மை. நன்றி செலுத்துற நோக்கம்லாம் நமக்கு இல்லப்பா, நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நாம சேர்ந்துருவோம் அப்படின்னா நன்றி கட்ட கூட்டத்தோடு தான் சேர வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. ஒரு மனிதனுக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. புகாரியில் 6412வது ஹதீஸில் பார்க்கிறோம், மனிதர்களில் அதிகமானவர்கள் 2 அருட்கொடைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அருட்கொடைகள் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை வைத்து நற்காரியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் கொடுத்த ஓய்வை வைத்து நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 6412வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை வீணடிக்கக்கூடியவர்களா, பயன்படுத்தக்கூடியவர்களா? நமக்கு மெஜாரிட்டி தான் அப்படின்னா வீணடிக்கக்கூடியவர்கள் கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு தகவல்களை சொல்லி அல்லாஹும் அவனுடைய தூதரும் எது சரி எது தவறு என்பதை புரிந்து பிரித்து செயல்படுவது ஆரோக்கியமான நிலையா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நாங்க இருப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறது ஆரோக்கியமான நிலையா என்ற கேள்வியை நமக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். நாம தான் முடிவெடுக்கணும். தமிழ்ல சொல்லுவாங்க, நிர்வாணிகள் வசிக்கக்கூடிய ஊருக்கு ஒருத்த ஆடையோடு போனால் அவங்க கதி என்னவாகும்? அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். சத்தியமா அசத்தியமாங்கிற விஷயத்துக்கு பழமொழி எல்லாம் எடுபடாது. யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இது சத்தியம் என்பதில் ஒவ்வொருவரும் தன்னந்தனியாக உறுதியாக இருந்தால், யாருமே அவர் பேச்ச கேட்கலைனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் சொல்லக்கூடிய அவர் அதில் உறுதியாக இருப்பார். பெரும்பாலானவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானும் அவர்களோடு செல்லுவேன் என்றால் அன்பானவர்களே கேள்விக்குறியாகிவிடும். எங்க இந்த கேள்வியை வைக்கிறாங்க? மார்க்க விஷயத்துல மட்டும்தான், சத்தியத்தை சொல்லும் பொழுது மட்டும்தான், குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லும் போது மட்டும்தான் இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி வருது. உலக விஷயத்துல அப்படி இருக்கிறாங்களா? ஊர்ல பெரும்பாலானவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அதனால பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ நாமளும் அப்படி போயிடுவோம், வேலையை ரிசைன் பண்ணிடுவோம், வியாபாரத்தை இழுத்து மூடிடுவோம், உத்தியோகத்துக்கு ராஜினாமா கொடுத்துடுவோம், முடிவெடுப்பாங்களா? மார்க்க விஷயம்னு வரும் பொழுது பெரும்பாலானவர்கள் எதை செய்கிறார்கள்? ஊர்ல நிறைய பேர் இப்படித்தான் பண்றான் அப்படித்தான் பண்றான்னு சொல்லக்கூடிய கூட்டம் உலக விஷயத்துல ஊர்ல நிறைய பேர் ஏழை, அதனால நானும் என்னுடைய பணத்தெல்லாம் தூக்கி வீசிடுறேன். ஊர்ல நிறைய பேர் படிக்காதவன், அதனால நான் என்னுடைய படிப்பெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். ஊர்ல நிறைய பேர்கிட்ட கார் இல்ல, அதனால என் காரை நான் வித்துடுறேன். ஊர்ல நிறைய பேர் குடிசையில தான் இருக்கான், அதனால நான் கான்கிரீட் வீடு கட்ட மாட்டேன். உலக விஷயத்துல அந்த பெரும்பான்மை வரலையே. மறுமை என்று வரும் பொழுது மட்டும் பெரும்பான்மையை பார்க்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் உலக விஷயம், உலக ஆசை, மனோ இச்சை, நஃப்ஸ், இங்கெல்லாம் பெரும்பான்மையை பார்க்கறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பெரும்பான்மையை இழிவாக கருதுகிறார்கள். இதெல்லாம் ஒரு வண்டியா,
இதெல்லாம் ஒரு வீடா? இப்படி பெரும்பான்மை பெரும்பான்மை என்று மார்க்க விஷயத்தில் கோஷம் போடக்கூடியவர்கள் உலக விஷயத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழைகளை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாதவர்களை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கார் வச்சுக்காத மக்களை உதாசீனப்படுத்துகிறார்களே. அங்க எங்க போச்சு பெரும்பான்மை? அப்ப காணுமே. அப்படின்னா என்ன பொருள்? ஊர்ல நிறைய பேர் எதை செய்கிறார்களோ, ஊர்ல நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணத்துல கூட இவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. உண்மையாளர்களாக இருந்தா மார்க்க விஷயத்துல கடைபிடித்த அதே முறையை உலக விஷயத்திலும் கடைபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்த அத்துணை நபிமார்களும் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர்களை பின்பற்றியவர்கள் அதிகமா, அவர்களை புறக்கணித்தவர்கள் அதிகமா? இந்த கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அதை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமா, நம்ப மறுத்தவர்கள் அதிகமா? நபிகளாரை பின்பற்றியவர்கள் அதிகமாக இருந்தார்களா, மாறு செய்தவர்கள் அதிகமாக இருந்தார்களா? இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அதிகமாக இருந்தார்களா, நிராகரித்தவர்கள் அதிகமாக இருந்தார்களா? நெருக்கடி காரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு வெளியேறினார்களே, அவர்களோடு சென்றவர்கள் அதிகமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு மக்காவிலே இருந்தார்களே, அவர்கள் பெரும்பான்மையா? யோசிச்சிருப்போமா? யோசித்தால் நம்முடைய குழப்பங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். அதே விஷயத்தை பொருத்தி பார்த்து, வட்டி வாங்குறவங்க அதிகமா இருக்கிறாங்களா, வட்டி எல்லாம் ஹராம்னு சொல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? வரதட்சணை வாங்குறவங்க அதிகமா இருக்கிறாங்களா, அதெல்லாம் தவறுன்னு சொல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? மார்க்கத்திற்கு மாற்றமான சபைகளில் கொஞ்சம் கூட வெட்கமான சூடு சொரணை இல்லாமல் கலந்து கொள்பவர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, அதை புறக்கணிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? யோசிச்சோம்னா நம்முடைய கேள்விகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். அன்பானவர்களே, மிக பெரும் பாக்கியமாக அல்லாஹ் இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இதை முறையாக பயன்படுத்தி மறுமை வாழ்விற்கான வெற்றிக்குரிய வழிகளை தேட வேண்டுமே தவிர அதை விட்டு நிறைய பேர் எதை செய்யறாங்க, நீங்க தான் புதுசா சொல்றீங்க, இது போன்ற வீண் வாதங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும் பொழுது சிலருக்கு சில கேள்விகள் எழும். அது என்னவென்றால், பெரும்பான்மையை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா சில ஆலோசனைகள் நடைபெறுகிறது, சில மஷூராக்கள் நடத்தப்படும் பொழுது பெரும்பாலானவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை முடிவு செய்கிறார்களே, அது சரியா என்ற கேள்வி பலருக்கும் வருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில், வஹியை பின்பற்றக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் தான் பெரும்பான்மையை பார்க்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர, ஆலோசனை என்ற அடிப்படையில் உலக ரீதியான சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எது பெரும்பான்மையோ அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணத்திற்காக ஒரு 20 பேர் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து ஆலோசனை நடக்கிறது. அதுல ஒரு 15 பேர் அடுத்த வாரம் போகலாம்ங்கிறாங்க, ஒரு 5 பேர் மட்டும் இந்த வாரம் போகலாம்ங்கிறாங்க. இந்த இடத்துல பெரும்பான்மையை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இது மார்க்கத்துக்கு முரண் இல்லை. ஒரு உணவு தயார் செய்ய வேண்டும், சகல் சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். ஒரு 100 பேர் கலந்து கொள்ள போறாங்க, ஒரு 80 பேர் இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு லைட்டா வெஜிடேரியன் செய்வோங்கிறாங்க, ஒரு 20 பேர் மட்டும் நான்வெஜ் வேணுங்கிறாங்க. இங்க பெரும்பான்மையை கட்டுப்படுத்துவது, பெரும்பான்மை ஆலோசனை கேட்பது குற்றம் இல்லை. எளிமையாக சொல்வதாக இருந்தால், மார்க்கத்தை உதாசீனப்படுத்தாத வகையில் அந்த பெரும்பான்மை கருத்து இருக்கும் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படுவது, அதை ஏற்றுக்கொள்வது, அதை பின்பற்றுவது, அதை நடைமுறைப்படுத்துவது குற்றமில்லை. ஆலோசனை அடிப்படையிலான பெரும்பான்மை என்பது வேறு,
வஹியை புறக்கணிக்கக்கூடிய வஹிக்கு முரணான பெரும்பான்மை என்பது வேறு. அந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டால் குழப்பங்கள் நீங்கிடும். இந்த ரெண்டு விஷயத்தையும் முன்வைத்து நம்முடைய தனிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல், நிர்வாகம், மதரசா எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல பெரும்பான்மை மார்க்கத்துக்கு முரணான கருத்தை சொல்லுகிறதுன்னு சொன்னா அதை ஏற்கனவே அவசியம் இல்லை. பெரும்பான்மை பெரும்பான்மை என்று புலம்பி பல விஷயங்களை நாம் இழந்து விட்டோம். அன்பானவர்களே, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் பெரும்பான்மையை பார்ப்பது ஆரோக்கியமானது அல்ல. அது தவிர உலக நடப்புகளில், குடும்ப விஷயங்களில், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், உத்தியோகம், இது போன்ற விஷயங்கள்ல பெரும்பான்மை ஆலோசனை அடிப்படையில் கருத்து தெரிவிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வது குற்றமாகாதுங்கிற வேறுபாட்டை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த பெரும்பான்மை தொடர்பான அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிடும். புரிந்து செயல்படுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.